வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, அதாவது ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு கான்ட்ராக்ட்ட பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இப்போ போயிட்டுருக்கு. அது சரி செஞ்சாங்களா? சரி செய்யலையா? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அது இல்லாம நம்முடைய செத் ரோலின்ஸோட கேஷ் இன் மேபி எப்போ இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் தான் இப்போ WWEக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமா இருக்காரு. அவரு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளியாவும் WWEல இருக்காரு. அது இல்லாம ரோமன் ரெயின்ஸ் தான் WWEல அதிகப்படியான ஒரு சேலரிய நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. அது இல்லாம நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEல ஒரு பார்ட் டைம் ரெஸ்லராவும் இருக்காரு. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எவ்வளோ வந்து சேலரி வாங்குறாரு அப்படின்னு கேட்டா, அதாவது அமெரிக்கன் மதிப்புல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 15 மில்லியன் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEல ஒரு வருஷத்துக்கு சேலரியா வாங்கிட்டு இருக்காரு. அந்த சேலரி அப்படிங்கிறத விட நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ ரா, ஸ்மாக்டவுனுக்கு வராருன்னா அந்த அப்பீரியன்ஸ் ஆகுறாருல, அதுக்கு ஒரு பேமெண்ட். அது இல்லாம வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபைட் பண்றாருல, அதுக்கு ஒரு பேமெண்ட், ப்ரோமோ கட் பண்றதுக்கு ஒரு பேமெண்ட். அது இல்லாம ஒரு முக்கியமான பேப்பர் இருக்குல்ல, ராயல் ரம்பிளா இருக்கட்டும், சம்மர் ஸ்லாம், அதுக்கப்புறம் க்ரவுன் ஜுவல் அப்படிங்கிற ஒரு மெயினான பேப்பர் இருக்குல்ல, அதுக்கு வந்து மேட்ச் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEல வந்து 15 மில்லியன் வந்து சேலரியா வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. அது இல்லாம நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்தியன் மதிப்புல வந்து நம்முடைய 15 மில்லியன் சொன்னல, அது இந்தியன் மதிப்புல சொல்லணும் அப்படின்னு கேட்டா 125 கோடி வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து சேலரியா வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு மட்டுமே நம்முடைய WWE தராங்க. இந்த ஒரு சேலரியை வந்து இதுக்கு முன்னாடி யார் வாங்கினா அப்படின்னு கேட்டால் நம்முடைய பிராக் லெஸ்னர் வாங்கினாரு. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ வந்து வாங்கிக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து 15 மில்லியன் வந்து சேலரி வந்து நம்ம தரோம். அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லர் தானே, அவருக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு சேலரியை வந்து நாம தரணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்முடைய WWE தராங்களே, அந்த ஒரு சேலரியில் வந்து இப்போ நம்மளுடைய டிகே ஓனர் வந்து தலையிட்டுட்டாங்க. ஏன்னா டிகே வந்து எதுக்கு தலையிட்டாங்க அப்படின்னு கேட்டால், மேபி டிகேவுக்கு கீழே தான் இப்போ வந்து WWE செயல்படுறதுனால WWE சொல்கிறது வந்து அங்கே ரூல்ஸ் கிடையாது, டிகே சொல்கிறது தான் அங்கே ரூல்ஸ். அதனால மேபி இப்போ டிகே ஓனர் வந்து இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு கான்ட்ராக்டிங்கில் வந்து இப்போ தலையிட்டுட்டாங்க. அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லராக இருந்து 15 மில்லியன் வந்து தர்றாரு அப்படிங்கிறது ஒத்துப்போகும். அது இல்லாமல் அவர் கேட்குறதும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனாலும் இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லராக தானே இருக்காரு, அவருக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு பணம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து டிகே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வச்சிருக்கிறதுனால மேபி இப்போ வந்து அந்த ஒரு கான்ட்ராக்டை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை வந்து இப்போ வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அது மேபி என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து அந்த 15 மில்லியன் வந்து தரலாமா தர வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு வந்து 15 மில்லியன் பத்தாது, அது இல்லாமல் 20 மில்லியன் இல்லாட்டி 25 மில்லியன் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த சம்பளத்துக்கே வந்து டிகே வந்து தரமாட்டாங்க. அது இல்லாமல் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 20லேருந்து 25 மில்லியன் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால இப்போ வந்து அந்த கான்ட்ராக்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்பவும் ஒரு சிவியராக வந்து இப்போ வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்கனால மேபி நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது அதிகமாக தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஏன்னா ஒரு தாட்டி வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸை வந்து இழந்துட்டோம் அப்படின்னு கேட்டால் மேபி திரும்பி வந்து பெறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம். இப்போ வேறு எந்த ரெஸ்லராக இருந்தாலும் சரி, ஏய் நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுறலாம். சரி, ஒரு வார்த்தைக்கு வந்து இப்போ நம்முடைய சிஎம் எங்கே இருக்காருன்னா, நான் வந்து எனக்கு இந்த சம்பளம் பத்தாது, நான் போகிறேன் அப்படின்னு கேட்டாலும் WWE என்ன சொல்லுவாங்கன்னா, சரி சாமி நீ போய்க்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அடுத்த ரெஸ்லிங் கம்பெனியில் போனால் கூட அந்த அளவுக்கு வந்து நம்முடைய WWEக்கு பாதிப்பு அடையாது. ஆனால் இதே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE விட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னா அதாவது வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அதாவது இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வெளியில் போயிட்டார் அப்படின்னா AEW வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நீ என்னப்பா அங்கே வந்து 20 மில்லியன் கேட்டுக்கிட்டு இருக்க, அவனுக்கு 30 மில்லியன் கூட நான் தரேன் அப்படிங்கிற அளவுக்கு கூட நம்மளுடைய AEW வந்து தயாராக இருக்காங்க. அதனால மேபி நம்முடைய ரோமன் ரெயின்ஸை வந்து விட்டுறக்கூடாது. அதாவது ரோமன் ரெயின்ஸை விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டால் WWE பார்க்குற ஃபேன்ஸ் வந்து பாதி பேர் பார்க்காம போயிடுவாங்க. அதனால இப்போ வந்து நம்முடைய டிகே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் கேட்டார்ல, அந்த 15 மில்லியன் வந்து எப்பொழுதும் அவர் வந்து வருஷத்துக்கு வாங்குற அந்த சேலரி இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வந்து 20 இல்லை 25 மில்லியன் கேட்டிருக்காரு. அதனால மேபி இப்போ வந்து இல்லை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் நீங்கள் வாங்கி வருஷத்துக்கு வந்து 15 மில்லியன் வாங்குறீங்க, அது இந்தியன் மதிப்பில் வந்து 125 கோடி. அதை வந்து நீங்கள் கரெக்டாகவே நீங்கள் வாங்கிக்க. அதுக்கு இல்லாமல் கூடுதளவு வேணாம், குறைச்சளவு வேணாம், நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாகவே நீங்கள் 15 மில்லியன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 15 மில்லியனை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாமல் சில விஷயங்களை வந்து மேபி பேச்சுவார்த்தை வந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி டிகே ஒன்றுக்கும் சரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் எப்போ ரிட்டன் வருவார் அப்படின்னா மேபி சம்மர் ஸ்லாம் டைமில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டன் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதிகமாக இருந்தாலும் மேபி இந்த ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு இஷ்யூஸ் இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது மேபி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. இந்த ஒரு கான்ட்ராக்ட் இஷ்யூஸ் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கிறதுனால மேபி ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE விட்டுலாம் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி யாருமே எதிர்பார்க்காதீங்க. மேபி அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா அதை தயவுசெய்து அந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க. ஏன்னா
என்னதான் சரி ரோமன் ரெயின்ஸ் வந்து 15லேருந்து 20லேருந்து 25லேருந்து எத்தனை மில்லியன் கேட்டாலும் சரி நம்மளுடைய டபிள்யூ சரி நம்முடைய டிகேவும் சரி தரதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸை வந்து உச்சத்துக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ்லாம் ஒரு தாட்டி இழந்துட்டாங்க அப்படின்னு கேட்டால் திரும்பி டபிள்யூவே நினச்சாலும் சரி திரும்பி ரோமன் ரெயின்ஸை கொண்டுட்டு வர முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய வின்ஸ் மெக்மேனே நம்ம எடுத்துக்கலாம், உதாரணமாக எடுத்துக்கலாம். நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் வந்து அவர் வந்து அவசரப்பட்டு வந்து டபிள்யூ வந்து டிகேவுக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ வந்து நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் வந்து எனக்கு வந்து டபிள்யூ வேணும் அப்படிங்கிற மாதிரி டிகேவுக்கிட்ட கேட்குறாங்க. ஆனாலும் நம்மளுடைய டிகேவை என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் வந்து உங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது அவசரப்பட்டு அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ அவரே நினச்சாலும் அந்த டபிள்யூ வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து ஒரு டைம், அதாவது ஒன் டைம் இழந்துட்டாங்க அப்படின்னு கேட்டால் மேபி திரும்பி வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள். நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது. உங்களோட செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் வந்து இப்போ வந்து 2025 மென்ஸ் மணி இந்த பேங்கோட வின்னராக இருக்காரு. மேபி இப்போ நம்மளுடைய செத் ராலன்ஸோட கேஷின் மேபி எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. அது இல்லாமல் அவரோட ஒரு ஸ்டோரி லைன் வந்து மேபி எதை நோக்கி போகும்? வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான நம்மளுடைய கும்தர் கிட்டையா, இல்லை அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியனான நம்மளுடைய ஜான்சனா கிட்டையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து நம்மளுடைய ஜான்சனா விசஸ் சிஎம்முக்கான அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. மேபி அதில் கூட நம்மளுடைய ஜான்சனாவோட, அதுவும் நம்மளுடைய செத்தோன்ஸோட அந்த ஒரு கேஷின் மேபி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ வந்து ஃபேன்ஸ் மத்தியில் எழுந்திருக்கு. மேபி நம்மளுடைய செத்தோன்ஸோட கேஷின் அப்படிங்கிறது இப்போக்கி இருக்காது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. மேபி நம்மளுடைய செத்தோன்ஸோட அந்த ஒரு கேஷின் அப்படிங்கிறது ஒரு லாங் டைமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய செத்தோன்ஸ் வந்து அதிகமாக டீஸ் பண்ணுறது எதை பற்றி அப்படின்னு கேட்டால், நம்மளோட செத்தோன்ஸோட அந்த ஒரு கேஷின் வந்து மேபி எந்த டைட்டில் மேலே இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்மளுடைய ஜான்சனா வச்சுருக்காருல்ல அந்த அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேலே தான் நம்மளுடைய செத்தோன்ஸோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது நானே சொன்னேன், அதாவது நம்மளுடைய செத்தோன்ஸ் வந்து கேஷின் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் அந்த வேர்ல்டு டைட்டில் மேலே தான் கேஷின் பண்ணுவார். ஏன்னா நம்மளுடைய வேர்ல்டு டைட்டிலும் அதே ரால தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய செத்தோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனும் ரால தான் இருக்குது. அதனால மேபி அதில் கேஷின் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கான பாசிபிலிட்டி இதுதான். அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சன் ஏன் கேஷின் பண்ண மாட்டார் அப்படின்னா, ஜான்சனை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியவே வந்து நம்ம டபிள்யூ கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஜான்சனாவுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் நம்முடைய ஜான்சனா வந்து ஸ்மாக்டவுனை சேர்ந்தவர். அதனால் நம்மளுடைய ஸ்மாக்டவுன் சேர்ந்த ரெஸ்லரான நம்மளுடைய ஜான்சனா கிட்ட வந்து ராவை சேர்ந்த நம்மளுடைய சொத்தன்ஸ் வந்து போய் கேஷின் பண்ண மாட்டார் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதே மேபி நான் சொன்னேன். ஆனால் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய செத்தன்ஸோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இப்போ வந்து அந்த அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேலே தான் இருக்குதான். மேபி இப்போ கேஷின் பண்ணுவாரான்னு கேட்டால் இப்போக்கே கேஷின் பண்ண மாட்டார். ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ரால கூட நம்மளுடைய குந்தருக்கும் நம்மளுடைய ஜே உசோக்கும் வேர்ல்டு டைட்டில் மேட்ச் நடந்துச்சுல்ல, அப்போ கூட நம்மளுடைய செத்தன்ஸோட அந்த ஒரு என்டர்ஃபென்ஸ் கூட மேபி அந்த மேட்ச்சில் இல்லை. கேஷின் பண்ணுற மாதிரி ஒரு புரூடாவை கூட நம்மளுடைய செத்தன்ஸ் வந்து மேபி விடல. அதனால் மேபி நம்மளுடைய செத்தன்ஸோட கேஷின் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேலே தான். ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய அதே மண்டே நைட்டில் வந்து நம்மளுடைய சிஎம் மங்குக்கும் நம்மளுடைய ஜான்சனாக்கும் ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சுல்ல, அப்போ வந்து நம்மளுடைய சொத்தன்ஸ் வந்தார். வந்து அதாவது என்கிட்ட மணி இந்த பேங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டப்பு இல்லாட்டி ஒரு பயமுறுத்திட்டாச்சும் போனார். அதே செத்தனன்ஸ், அதாவது நம்மளுடைய குந்தருக்கும் நம்மளுடைய ஜே உசோக்கும் நடக்கிற அந்த மேட்ச்சில் வந்து வந்தாரான்னு கேட்டால் வரல. அதனால் நம்மளுடைய செத்தனன்ஸோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜான்சனா வச்சிருக்க டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேலே தான் இருக்குது. அதனால் அங்கே தான் கேஷின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. எப்போ கேஷின் பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் மேபி இப்போ வந்து கேஷின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்மளுடைய செத்தன்ஸோட அந்த ஒரு கேஷின் அப்படிங்கிறது ஒரு லாங் டைமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. நம்ம செத்தன்ஸோட அந்த ஒரு கேஷினை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாக பேசப்படணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து பிளான் பண்ணுறாங்களா. அதாவது 2014 வந்து நம்மளுடைய மணி இந்த பேங்கோட வின்னராக வந்து நம்மளுடைய செத்தன்ஸ் இருந்தார். அந்த டைமில் வந்து ரெஸ்ல்மனியா 31 வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் பிராக் லெஸ்னருக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. மேபி அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய ஷாக்கிங்லி நம்முடைய மிஸ்டர் மணி இந்த பேங்க் வின்னரான நம்முடைய செத்தன்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் வந்து கேஷின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மணி இந்த பேங்கை வந்து கேஷின் பண்ணி டபிள்யூ சாம்பியனாகவும் அந்த இடத்துல ஆனார். அது உண்மையிலுமே அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு மூமெண்ட்டை வந்து மேபி டபிள்யூ வந்து திரும்பி கொண்டுட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுறது. இப்போ வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நம்முடைய ஜான்சனாக்கு அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கப்பட்டிருக்கிறதுனால மேபி இந்த வருஷத்தில் வந்து இதுக்கு, அதாவது டிசம்பர் மந்த்துக்குள்ளே வந்து நம்முடைய செத்தன்ஸ் வந்து அந்த மணி இந்த பேங்கில் வந்து கேஷின் பண்ண மாட்டார். இது வந்து ஒரு லாங் டைமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி ஒரு வேளை வந்து அந்த சாம்பியன் வந்து கை மாறுது
அதாவது ரிட்டயர்மெண்ட் டூர் வந்து நம்முடைய ஜான்சன் கிட்ட முடிய போகுதா அப்படிங்கிற அந்த ஒரு தருவாயில நம்மளுடைய செத்தரோன்ஸ் வந்து அவரோட மனி இந்த பேங்கை வந்து அந்த டைட்டில் மேலே கேஷின் பண்ணி கூட நம்மளுடைய செத்தரோன்ஸ் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அப்படி இல்லாத பட்சத்தில் அப்போ அதாவது அந்த டைட்டில் வந்து அப்படியே இருந்துட்டு போகுதுப்பா, அந்த டைட்டிலுக்கு வந்து யாரை வேணாலும் மோதிக்கங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு ரெசல்மனியாவில் வந்து ரெசல்மனியா 42 கூட நம்மளுடைய செத்தரோன்ஸ் வந்து கேஷின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ரெசல்மனியா 31 வந்து ரோமனுக்கும் பிராக் லெஸ்னருக்கும் மேட்ச் நடக்கிறப்ப அந்த மணி இந்த பேங்கை வந்து எப்படி கேஷின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியை வந்து நம்முடைய செத்தரோன்ஸ் வந்து கிரியேட் பண்ணாரோ அதே மாதிரி இப்போ வந்து ரெசல்மனியா 42 வந்து மேட்ச் நடக்கிறப்ப அவரோட மணி இந்த பேங்கை கொண்டுட்டு வந்து கேஷின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியை வந்து திரும்பி நம்முடைய செத்தரோன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் இப்போ மணி இந்த பேங்க் வச்சிருக்க நம்முடைய செத்தரோன்ஸோட அந்த ஒரு கேஷின் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு லாங் டைமாக போகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது நண்பா. உங்களோட செத்தரோன்ஸோட அந்த ஒரு கேஷின் மேபி எந்த பேப்பரில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது நம்மளுடைய செத்தரோன்ஸோட அந்த ஒரு கேஷின் வந்து சம்மர் ஸ்லாம் டைமில் இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை டிசம்பர் மந்த்துக்குள்ளே நடக்க போகிற ஏதாவது ஒரு பேப்பரில் வந்து நம்முடைய செத்தரோன்ஸ் வந்து அவரோட மணி இந்த பேங்கை வந்து கேஷின் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை ரெசல்மனியா 31 வந்து ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணாரா நம்முடைய செத்தரோன்ஸ், அதே மாதிரி ரெசல்மனியா 42 நடக்கிற அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய செத்தரோன்ஸ் வந்து அவரோட ஒரு மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா.